கைஸ் தீபாவளி அதுமா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்வடி சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் சீக்காக்கும் ஒரு பெரிய வாரே நடக்க போகுது கைஸ். என்ன மேட்டர்னா ஹர்ஷித் ராணாவோட செலக்ஷன் பத்தி சீக்கா வந்து அவரோட வீடியோல ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. லைக் இந்த மாதிரி அவரோட செலக்ஷன் வந்து கம்பீர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, அவரோட ஃபேவரட்டிசம் இருக்குன்ற மாதிரி பேசியிருப்பாரு. அண்ட் நம்ம சீக்காவோட வாய்ஸ் நமக்கு எப்படின்னு தெரியும். லைக் அவருக்கு மனசில் பட்டதை பேசுவார், யாராக இருந்தாலும் ட்ரால் பண்ணுவார். ட்ரால் பண்ணுறதே இல்லை, அவரோட ஸ்லாங்கில் அவர் பேசுவார். அது வந்து மீடியா ட்ரெயின்டு கிடையாது. லைக் ஒரு சபை நாகரிகம்ன்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு தவறாக தெரியலாம். பட் கேஷுவலாக எனக்குலாம் பார்க்கும்போது ஓகே, அவர் அப்படிதான், அவர் கொஞ்சம் ஜாலியாக பேசுறாரு. சில விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்கும், சிலது கொஞ்சம் என்னடா பேசுறாருன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு டார்கெட்டட் அட்டாக்னு அவரோட வீடியோஸில் அவர் பண்ணி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் நான் பார்த்த வீடியோஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக கம்பீர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. இது டேரெக்டாக அவர் சீக்காக்கு சொல்லலைனாலும் இன் ஜென்ரல் யூடியூப்ல அந்த கமெண்ட் பண்ணது நம்ம சீக்கா தான். ஸோ அதனால அவருக்கான ரிப்ளைன் மாதிரி தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அதில் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூடியூப் வியூஸுக்காக வேண்டி இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் டார்கெட் பண்ணது தப்பு, என்ன வேணா டார்கெட் பண்ணுங்க, அந்த மாதிரி மெரிட்ல ஆடுற பிளேயர்ஸ்லாம் நீங்க டார்கெட் பண்றதெல்லாம் சரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரைட், இதோட இந்த டாபிக் க்ளோஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அஸ்வின் சேனல்ல இன்னொரு வீடியோ வருது. ரீசெண்டா நான் அவரோட வீடியோஸ் எதுவுமே பாக்குறது இல்லை கைஸ். லைக் அந்த ஐபிஎல் டைம் வர பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் இந்த பீடாக வந்து பத்திரானா அப்படி இப்படி அவர் தப்பு இவரு தப்புன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சார்ல, லைக் அந்த டைம்ல இருந்து நான் பாக்குறது கிடையாது. பட் இந்த வீடியோ எதாச்சும் அந்த ராமகிருஷ்ணா கோச் தான் அடுத்த ஹர்திக் பாண்டியான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அதனால என்னதான் பேசியிருக்காரு இந்த வீடியோன்றதை ஃபுல்லாக பார்க்கலாமே தான் கைஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அந்த கே விக்னேஷ் நினைக்கிற அவரோட சேனல் இன்னொருத்தர் வராரு. அவரும் அஸ்வினும் சேர்ந்து தான் ரீசெண்டாக வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கே விக்னேஷ் தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாரு. கம்பீர் சொன்னது சரி, சீக்கா வந்து சொன்னது தப்பு, சீக்கா சொன்னது எனக்கு பிடிக்கல, அந்த ஆங்கிள் அவர் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ பர்டிகுலராக சீக்காவை பாயிண்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வினே ஸ்மூத்தாக ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் கர்மா சபுமராங்னு அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னடா அந்த அளவுக்குலாம் போகணுமா, லைக் ரொம்ப க்ளோஸ் தானே. லைக் நான் க்ளோஸ் நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்ரீகாந்த், அனிருத்தா, அஸ்வின்லாம். லைக் அஸ்வினோட புக்ல கூட வரும் அனிருத்தாவும் அஸ்வினும் ஒரே டீம்ல அந்த சேம் ஃபேஸ்ல தான் ஆடினாங்கன்னு. ஸோ அவர் பேசுறது பிடிக்கலன்னா ஆமா ஸ்ரீகா வந்து அப்படி பேசியிருக்க கூடாது என்னோட பார்வையில்ன்ற மாதிரி கூட நார்மலா பேசி முடிச்சிருக்கலாம். பட் அவர் என்னென்னமோ வேர்ட்ஸ் எல்லாம் போடும்போது ரைட்டு டைரக்டா வீடியோல அட்டாக் பண்ணி பேசுறாங்களேன்ற மாதிரி தான் தோணுச்சு. லைக் கம்பீர் கூட பேர் சொல்லல, பட் அஸ்வின் சேனல்ல கே விக்னேஷ் அவரே வந்து பேர் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இதுக்கு எதிர்பாராத விதமா சீக்கா சேனல்ல இருந்து ரிப்ளை வீடியோ வந்திருக்கு கைஸ். அது அனிருத்தா வந்து அஸ்வின் நீங்க ஹிப்போக்ரேட்டா இருக்காதீங்க, நீங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி போலர்ஸ் வச்சு ட்ரால் பண்ணி பேசுனீங்களே, அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, அவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலையான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. பிளஸ் கம்பீரே எங்க பேரை சொல்லாத போது நீங்களா ஏன் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரியும் பேசியிருப்பாரு கைஸ். இது வேலிடான பாயிண்ட் தான். என்னதான் நம்ம சீக்கா சொன்னது தான் கம்பீர் ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு தெரியும்னாலும் அதுக்கான ப்ரூஃப் இல்லாத போது நீங்க இன் ஜென்ரல் உங்க யூடியூப் சேனல்ல கரெக்டா பார்த்து பேசுவீங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் டீடைல்ஸ் வந்து போகணுமான்ற கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதே தான் அனிருத்தாவும் கேட்டிருக்காரு. அவரே சொல்லாத போது நீங்க எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்கன்னு. அண்ட் நோயிங் அஸ்வின் இதுக்கும் கண்டிப்பா அவர் ஒரு ரிப்ளை வீடியோ போடுவாரு. ஸோ தீபாவளி அதுமா ஒரு பட்டாசா போயிட்டு இருக்கு கைஸ். அண்ட் இது நடக்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுச்சு, ரிட்டையர் ஆன அப்புறமா கண்டிப்பா அஸ்வின் கமெண்ட்ரிக்கு வருவாருன்றதை நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் கமெண்ட்ரி வரும்போது எவ்வளோ ஆக்வர்டா இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு கைஸ். பட் இனிஸ் அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிட்டாங்களா பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ கைஸ் நீங்க இந்த 2 பார்ட்டியில் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ட்விட்டர்ல பார்க்கும்போது ஃபுல் சப்போர்ட்டும் சீக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் நீங்க யாருக்கு பண்றீங்கறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் நிறைய இருக்க போது. இப்போ ஏன்னா கேமரான் கிரீன் இன்ஜூர் ஆகிருக்காது கைஸ். ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸ்ல ஒரு ஆடுற மாதிரி இருந்துச்சு. பட் ஏதோ சைட் ஸ்ட்ரெயினோ சைடு நிகழோ ஆஷஸ்க்கு இவரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகன்றனால இப்போதைக்கு இதுல இருந்து ரூல் அவுட் பண்ணிருக்காங்க கைஸ். அண்ட் ஈவன் இந்தியா சீரீஸ்ல ஆடினா கூட வெறும் பேட்டரா தான் ஆடிருப்பாருன்ற மாதிரி ஜார்ஜ் பெய்லி சொல்லியிருந்தாரு. முதல் 2 மேட்ச்ல அவரை கம்ப்ளீட்டா பேட்டர் ரோலுக்கு தான் எடுத்திருந்தோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கைஸ். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சிருந்தேன். இப்போதான் இன்னொரு கொஸ்டின் வருது. லைக் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே கேமரான் கிரீன் எடுத்துடணும், எப்படியாவது அவுட் போய் எடுத்துடலான்ற மாதிரி தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்க கேமரான் கிரீன் எடுக்கிறது வேர்த்தான்ற கொஸ்டினும் இருக்கு. ஆல்ரெடி சேம் சினாரியோல இருக்கிற ஒரு பிளேயர் தான் நம்ம மதிஷா பத்திரானா. அவருக்கு இன்ஜுரியெல்லாம் நிறைய ஆகி இப்போ பவுலிங் ஆக்ஷன்லாம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி இப்போ ஒழுங்காவே போடலை, அது செகண்டரி. பட் அவரோட மெயின் ப்ராப்ளமாக இருந்தது இன்ஜுரி அண்ட் ஃபிட்னஸ் தான். ஸோ இதே மாதிரி ஒரு 10-12 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை எடுத்துட்டு டோர்னமெண்ட் முன்னாடி ஏதோ இன்ஜுரி ஆனாலோ ஆர் டோர்னமெண்ட் நடக்கும்போது பவுலிங் போடும்போது கால் பிடிச்சி ஏதோ இன்ஜுரி ஆனாலோ டீமோட காம்பினேஷன் மொத்தமாக அடி வாங்கும். ஆல்ரெடி சஹர் இருக்கும்போது இதே தலைவலியை தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வருஷம் அவரும் இன்ஜுரி ஆகிட்டு போவார், நம்மளும் ஐயோ 14 கோடி போச்சேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்போம். மறுபடியும் அதே சிச்சுவேஷன் நடக்க வேணான்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸில் க்ரீன் இருந்தால் கண்டிப்பாக என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு செட் ஆக மாட்டார் கைஸ். உங்களோட தாட்ஸ் என்ன? இன்கேஸ் நீங்கள் க்ரீன் எடுக்க வேணான்னு சொல்கிறீங்களா, ஆர் இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கணும்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி க்ரீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இந்த ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு செட் ஆக மாட்டார்
மாட்டாருன்னு தோணுது நினைக்கிறீங்கனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. ரைட், ஃபைனலி நம்ம சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம் கைஸ். நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸோட ரஞ்சி டிராஃபி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எஸ்பெஷலி நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் செமையான ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கைஸ். ஒரு 90 odd runs வச்சிருக்காரு கேரளா அகேன்ஸ்ட் தான். அண்ட் இந்த மேட்ச்ல ருத்துவும் சஞ்சுவும் எடுத்த ஒரு ஃபோட்டோ வைரலாக போயிருக்கு கைஸ். அவங்க 2 பேரும் கிரீஸ்ல இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ கேப்சர் ஆகிருக்கு. அதை நிறைய பேர் வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சஞ்சு சிஎஸ்கே எடுத்துருவாங்கன்ற மாதிரி. ஸோ ருத்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாலே அவருக்கு வர ஒரே பிரச்சனை இன்ஜுரி தான். அந்த இன்ஜுரி இல்லாமல் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் மேபி ஹீ கேன் டூ இஸ் பெஸ்ட் இன் த நெக்ஸ்ட் ஐபிஎல் கைஸ். பட் பார்ப்போம், அது வர இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். ஸோ இவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது போக ஷேக் ரஷீதும் நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். ஷேக் ரஷீத் 130 runs வச்சிருக்காரு ஆந்திராக்கு. லாஸ்ட் சீசன் ரஞ்சிலேயே கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சீசன் மேபி அவரோட பிரேக் அவுட் சீசனாக இருக்கலாம் ரஞ்சி டிராஃபி டோர்னமெண்ட்ல. ப்ராப்ளி ஆந்திராவோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக கூட இருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் டிஎன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே சித்தார்த் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் ஒரு 90 ரனோ 80 ரனோ அடிச்சிருக்காரு. அவர் இதே மாதிரி கன்சிஸ்டன்ட்டாக க்ரூஷியலான இன்னிங்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு தமிழ்நாடுக்கு. பட் என்ன பிரச்சனைனா லாஸ்ட் சீசன் எனக்கு ஆக்ஷன் எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஓகே 2 பேர் வச்சு க்ரூம் பண்ணிடலான்னு. பட் ஷேக் ரஷீதோட க்ரோத்தும் எக்ஸ்பெக்டட் ஸ்பீடில் இல்லை. லைக் அந்த எக்ஸ்பெக்டட் லென்த்தில் நமக்கு ஷேக் ரஷீத் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக T20 பிளேயராக ஆகாதனால திருப்பி இன்னும் ஒரு வருஷம் அவரை பேக் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே எக்ஸாக்ட் கார்பன் காப்பியாக இருக்கிற ஆண்ட்ரே சித்தார்த்தை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா டீம்லன்றது பெரிய கொஸ்டின். 2 பேரில் ஒருத்தரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடலாம். ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டடான சாய்ஸ் ஷேக் ரஷீத் தான். 2-3 வருஷம் நம்ம டீமில் தான் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை வச்சு க்ரூம் பண்ண பார்ப்பாங்க. அப்போ டிஎன் டேலண்டான ஆண்ட்ரே சித்தார்த்தை விடுவாங்கன்றது பெரிய கொஸ்டினாக இருக்குது. சிஎஸ்கே என்ன மாதிரி திங்க் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரி, வைபவ் சூரியவன்ஷி மாதிரியான பிளேயர்ஸை நம்மளால ஸ்கவுட் பண்ணி எடுக்க முடியும் இருக்கும்போது டீமில் எத்தனை பிளேயரை நான் ஃபியூச்சருக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்க முடியும்? ஆல்ரெடி நம்ம பவுலிங் அட்டாக் ஃபுல்லாகவே ஃபியூச்சருக்காக எடுத்தது தான். ஆன் பேப்பர் எல்லாருமே சாலிடான ஆப்ஷன்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்கில் வைஸ். பட் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சிறுவர்கள். ஜடேஜா தூக்கிட்டீங்கன்னா கம்போஜன் சின்ன பையன் தான். கலீல் ப்ராப்ளி அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அவரை நம்ம எடுக்க வேணாம். ஸ்கில் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது பத்திரானா நூர் அகமத் இந்த காம்பினேஷன் ஆன் பேப்பர் நல்ல லீத்தலாக இருக்கும். பட் எக்ஸிகியூஷன் வைஸ் 2 பேருமே அப்பப்போ ஆஃப் ரேடாரில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பேட்டிங்கில் இதே மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற பிளேயரில் நல்லா ஓரளவுக்கு சூப்பராக ஆடுற பிளேயராக பார்த்து எடுங்கன்ற மாதிரி தான் இருக்குது கைஸ். பட் சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவரையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். டிஎன் டேலண்ட் ஒருத்தர் கண்டிப்பாக தேவைன்னு. ஸோ கைஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை பொறுத்தவரை இந்த 2 பேருமே நல்ல டேலண்ட், இவங்களை ரீட்டைன் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒருத்தரை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸை ஆக்ஷனில் தேட பார்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஃப்ளெமிங்க்கு அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு, சின்ன பசங்களே நல்லா ஆடுறாங்கன்னு. ஸோ மேபி ஒருத்தர் ரிலீஸ் பண்ண கூட பார்க்கலாம். பட் இனி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு. இன்னும் 1 monthல நமக்கு எல்லாமே கிளியராக தெரிய போகுது. பட் அகைன் இன்னும் 1-2 வாரத்தில் எல்லாரும் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. அகைன் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.